சொல்றத பார்த்தா மகா வெறுங்கையில முழம் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சார், இல்ல. மகாவா அப்படி சாதாரணமா எடை போட்டுறாதீங்க. அவ ஒரு விஷயத்த செய்யறேன்னு சொன்னானா அதை எப்பாடு பட்டாவது செஞ்சு முடிச்சிருவா. ஏதோ ஒரு ஐடியா இல்லாம உங்க அப்பா கிட்ட அவ வாக்கு கொடுத்திருக்கவே மாட்டா. குட். அப்ப அந்த ஐடியான்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும், நீங்க தான் என்கிட்ட சொல்லணும். மகாக்கு பணம் கிடைக்கிறத கெடுத்து விட வேண்டியது என்னோட வேலை. மகாவால பணத்தை ரெடி பண்ண முடியலன்னா கம்பெனியை என்கிட்டயே ஒப்படைக்கிறேன்னு எங்க அப்பா என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. மகாவுக்கு பணம் கிடைக்கிறத தடுத்துட்டா போதும், நான் கம்பெனியை ஆக்குபை பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நம்ம பிளான் படி கம்பெனியை நான் வித்துருவேன். அதுதானே உங்க ஆசையும்? ஆமா அஸ்வின். அப்படின்னா மகா பணத்தை எப்படி ஏற்பாடு பண்றாங்கிறத தெரிஞ்சுட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்க. அவ்வளோதானே, அது எனக்கு கை வந்த கலை. மகாவை வேவு பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்றேன். மகா கைக்கு கார்மெண்ட்ஸ் போகக்கூடாது, நாம போகவும் விடக்கூடாது. நான் போக விட மாட்டேன். அம்மா தாயே, இதுக்கு மேல நம்மளால முடியாதுமா. ஏதோ 5000 ரூபாய் 10000 ரூபாய் ஏற்பாடு பண்ணிடலாம். 50 லட்சம் அவ்வளவு பணத்துக்கு நம்ம எங்க போறது? அதானே, அவ்வளவு பணத்துக்கு நம்ம எங்க போறது? ஏய் பொண்டாட்டி, என்ன விளையாடுறியா? நான் கேட்ட கேள்வி மறுபடியும் என்கிட்ட கேக்குற. நான் உங்ககிட்ட கேட்டது பதில் சொல்லுன்னு. என் கூட நீங்க தான் இருக்கீங்கல்ல. 50 லட்சம் என்ன, 50 கோடி கூட ரெடி பண்ணிட மாட்டோம். ஏய் என்ன, புருஷன் பேங்க்ல லோன் செக்ஷன்ல இருக்கா, எவ்வளவு கேட்டாலும் பொண்டாடி கேட்டா உடனே கொடுத்துருவான்னு அப்படி ஏதாவது ஒரு ஐடியாவா? பேங்க் ஆபீசர் செல்வம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஆச்சே. கட்டின பொண்டாட்டியே வந்தாலும் காரியம் நடக்காதுன்னு எனக்கு தெரியும். அப்போ அவ்வளவு பணத்தை எப்படி ரெடி பண்ண முடியும்? பணம் ரெடி பண்ண ஹெல்ப் பண்ணுங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே. குழப்புற. என்னோட முயற்சிகளுக்கு என் கூடவே இருங்கன்னு தான் சொல்றேன். அது போதும்னு சொல்ல வந்தேன். நான் தான் எப்பவுமே உன் கூட இருக்கனே. ஆனா பணத்துக்கு என்ன பண்ண போறோம்? பணத்தை தவிர எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. ஏஆர் கார்மெண்ட்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு. கம்பெனி எடுத்து நடத்துங்க, உங்க கூடவே நாங்க இருக்கோம்னு நம்பிக்கை கொடுக்கறதுக்கு அவ்வளோ லேபர்ஸ் இருக்காங்க. கையில ஃபாரின் ஆர்டர்ஸ் இருக்கு. என்ன நம்பி கிரெடிட்ல மெட்டீரியல்ஸ் தரதுக்கு மெர்ச்சன்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. துணைக்கு என்னோட உயிர் தோழி விஜய் இருக்கா. எல்லாத்துக்கும் மேல மாரல் சப்போர்ட்டா எனக்கு நீங்க இருக்கீங்க. இவ்ளோ இருக்கும்போது பணம் கிடைக்காதா என்ன? இது எல்லாத்தையும் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டா நான் ரெடி பண்ண போனேன். கார்மெண்ட்ஸ் பிசினஸ்ல பெரிய ஜாம்பவன்கள்லாம் இருக்காங்க. என்னோட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை நான் அவங்க கிட்ட காட்டி இன்வெஸ்ட் பண்ண சொல்லி பணம் கேட்க போறேன். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நேர்மையான பொண்ணுன்னு பேரும் சம்பாதிச்சு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அடிஷ்னலா நான் கொடுக்க போற என்னோட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை வச்சு இன்வெஸ்டர்ஸ் கிடைச்சு நமக்கு வர ப்ராஃபிட்ல 1% நாம அவங்களுக்கு கொடுக்க போறோம். சோ இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. பொண்டாட்டி கலக்கிட்டப்போ நான் கூட கார்மெண்ட் கம்பெனி எடுத்து நடத்த போறேன்னு என்ன பண்ண போறான்னு ஒரு பெரிய குழப்பத்துல தான் இருந்தேன். சாரிங்க, நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஆனா அப்போ எனக்கே ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கல. ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து கம்பெனி எடுத்து நடத்துங்கன்னு சொன்னப்போ ஒரு தைரியத்துல தான் ஓனர் கிட்ட நானும் எடுத்து நடத்துறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனா இப்போ நம்ம கிட்ட ஒரு தெளிவான ஐடியா இருக்கு. நீங்க என் கூட இருக்க போறீங்க. அப்புறம் என்ன, துணிச்சலா களத்துல இறங்கிட வேண்டியதுதான். இறங்கிட வேண்டியதுதான். சரி, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எப்படி ரெடி பண்ண போற? இதோ இப்பதான். ஆல் தி பெஸ்ட். சரி, இதை விடு. இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை எப்படி ரெடி பண்ற? முதல்ல கம்பெனி பத்தின ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கம்பெனி பில்டிங்கோட ஏரியா, எவ்வளோ மிஷின்ஸ் இருக்குங்கிற டீடைல்ஸ், ஒர்க்கர்ஸ் பத்தின டீடைல்ஸ், இப்போ கையில நம்ம கிட்ட எவ்வளவு ஆர்டர்ஸ் இருக்கு, இது வரைக்கும் எவ்வளவு ப்ராஃபிட் எடுத்திருக்கோம், இன்னும் எவ்வளவு ப்ராஃபிட் வரும், அப்புறம் கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட். சாதாரணமா 2 மிஷின்ல ஆரம்பிச்ச கம்பெனி இப்ப எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கு, கம்பெனி பத்தின ஹிஸ்டரி, இப்படி எல்லாத்தையுமே டீடைலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரெடி பண்ண போறோம். ஓகே மேடம்.